சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு தெரியாமல் சேர்ந்தேன், அவன் ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். என்னது டிரான்ஸ்பரன்சினா? ஒளிவு மறைவு இல்லாமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஒளிச்சிருக்க கூட குடும்பத்துக்குள்ள அங்கங்க ஒளிச்சு வைக்க கூடாது, தகவல்களை ஒளிச்சு வைக்க கூடாது. ஆண்டவர் அப்படி ஏற்படுத்தல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறையின்படி கணவன் திராட்சை செடி, மனைவி திராட்சை கொடி. இவங்களுக்குள்ள இணைப்பு இருக்கும், இவங்களுக்குள்ள அன்பு இருக்கும், இவங்களுக்குள்ள பிரிவினை இருக்காது, இவங்களுக்குள்ள தனித்தனியா இருக்க மாட்டாங்க. செடி ஒரு பக்கமோ கொடி ஒரு பக்கமோ போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வழி எனக்கு செட் ஆகாது, அவ வழி எனக்கு செட் ஆகாத செடி இந்த ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போய் கனி இல்லாமல் போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி நாட்களில் பிசாசு என்ன பண்ணுவான்? உன் இஷ்டப்படி இரு, உன் இஷ்டப்படி இரு. புருஷனை சொல்லுவான் பிசாசு, உன் இஷ்டப்படி இருப்பா, நீ எதுக்கு விட்டு கொடுக்குற? மனைவி கிட்ட நீ சம்பாதிக்கிற, உனக்கு வருமானம் இருக்கு, அது இருக்கு, உங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க, நீயும் உன் இஷ்டப்படி இரு. செடியும் கொடியும் இணைந்து இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான தேவ. அது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செடியில வேற கொடி ஏதாவது வந்துடக்கூடாது. வேற எங்கேயோ போற கொடி நைஸா இங்கே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, செடியை சுற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ என்னாச்சு? பெரிய பிரச்சனையாக போயிடும். செடியவே பிடுங்கி தூக்கி வெறிய வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். நம்முடைய உறவுகள், குடும்பத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபம், கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாம் முக்கியம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? முதல்ல யாருக்கு உங்க வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? தேவன். ரெண்டாவது யாருக்கு? குடும்பத்துக்கு. மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சபை ஊழியம் கூட அதுக்கப்புறம் தான். முதல்ல தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு கொடுக்கிற இடத்த எதுக்கும் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அவருக்கு அடுத்தபடியா குடும்பத்துக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இல்லாட்டி